ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. 20 வருட காலத்துல இந்த இயக்கம் திறந்து 20 வருடம் ஆகுது. இந்த 20 வருடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மிக மிக கடுமையான சோதனை கட்டங்கள்லாம் வந்தது. அந்த சோதனைகள் குருக்கே பல சோதனைகள் எல்லாம் நடந்தது. அந்த சோதனை காலகட்டத்திலையும் என்னோட சீடர்கள், அன்புக்குரியவர்கள், இந்த கேரளில் இருக்கக்கூடியவர்கள் 20 வருட காலமாக இருக்காங்க, அல்லது பயிற்சி எடுத்தவர்கள், இந்த ஆர்பிடி மக்கள் அனைவரும் அந்த நேரத்தில் சிறுகும் மனமாற்றம் இன்றி குருமேல் வைத்த அன்பு, விசுவாசம், நம்பிக்கை தளராமல் இருந்தாங்கன்னும் போது அது மிக மிக மிகையாகிறதுக்கு அதுக்கு அளவே இல்லை. நான் வாழ்த்துறதுக்கு அந்த அளவிற்கு அவர்கள் உடன் இருந்து கடைசி வரையும் போராடி இன்னைக்கு இந்த 20வது ஆண்டு விழாவில் கலந்துக்கிறாங்க அப்படின்றது மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். சரி, இந்த 20 வருட காலத்துல யோக சக்தி பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வாழ்க்கையில இந்த 20 வருட காலமாக நடைபெற்ற இந்த பயிற்சியின் மூலமாக மக்கள் எல்லா வகையிலுமே மிக 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 சிறப்படைந்தார்கள். அது குரு மேல் வைத்த நம்பிக்கை, அதாவது முழுமையான நம்பிக்கை, நம்பிக்கையோடு இல்லாமல் இறை நம்பிக்கை, அந்த பயிற்சியை சரியான முறையில் பயன்படுத்தி வந்தவர்கள் அனைவருமே வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார நிலையிலும் சரி, பிள்ளைகள் கல்வியிலும் சரி, அல்லது நோய்கள், பல விதமான நோய்கள் மூலமாகவும் விடுபட்டு நோய்களையும் வென்று வந்தவர்கள் எல்லாம் நிறைய லட்சக்கணக்கான பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஆக யோக சக்தி, இந்த வேலையில நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, யோக சக்தியினால் முடியாத ஒரு விஷயமே கிடையாது. யோக சக்தி என்பது இறைவனால் அளிக்கப்பட்ட மகத்தான சக்தி. ஆக இந்த யோக சக்தி மேல் நம்பிக்கை வைக்கணும். குரு மேல் நம்பிக்கை வைங்க, யோக சக்தி மேல் நம்பிக்கை வைங்க. குருவை நம்பினால் காப்பாற்றப்படுவீங்கன்னு நான் சொன்னேன். அது இன்னைக்கு நான் சொல்றேன். நிச்சயமா குருவை நம்பும் பொழுது இறை அருளால், இறைவனால் உங்களுக்கு எல்லா நிலையிலும் எல்லா செல்வ செழிப்புகளும் பெற்று நோயற்ற வாழ்வு வாழ்ந்து, அது மட்டும் அல்லாமல் ஆன்மீக விஷயத்தை சொல்லணும்னா ரொம்ப மாற்றங்கள் இருக்கு மக்கள் இடையில. நிறைய மாற்றங்கள். யாரெல்லாம் சரியான முறையில தியானம், பிரார்த்தனை, வழிபாடு செஞ்சுட்டு வராங்களோ அவங்கெல்லாம் மிக மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பது குருவுக்கு தெரியும். ஆக எப்பொழுது அவர்கள் அந்த அந்த நிலையில் இருந்து முழுமையாக உணரக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும்போது எந்த நேரத்திலையும் வரலாம். ஏன்னு கேட்டா ஒருவர் எப்படின்னா, நம்மளுடைய ஆன்மீகம் என்பது உடனே அப்பைக்கு அப்ப நம்ம உணர முடியாத நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கும். ஆனா செய்யக்கூடிய வழிபாடுகள், தியானம், பிரார்த்தனை இவைகளை அனைத்துமே ஜபதபம், சிவ தியானம் இதெல்லாம் எப்பவுமே ஒரு மிகப்பெரிய நிலையிலே அது நமக்கு சேமிப்பாக கொண்டே இருக்கும். ஆன்மீக சக்தி அது ஒரு நேரம் வரும்பொழுது நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், முழுமையாகவே உணர முடியும். இவ்வளவு நாள் நம்ம வணங்கி வந்தோம், இன்னைக்கு பாரு இவ்வளவு ஒரு அற்புதங்கள் நடக்குது, அற்புதமான நிலைகளை நம்ம உணர்றோம் அப்படின்றத பல பேர் உணர்ந்திருக்கின்றார்கள். எல்லாருமே உணரக்கூடிய நிலையிலே இருக்கின்றீர்கள். ஏன்னு கேட்டா, குருவும் இப்ப நிறைய தமிழ்நாடெல்லாம் சென்று வந்திருக்கேன். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சமரியில் உள்ள சித்தர்கள் எல்லாம் குரு கிட்ட நேரடியாகவே, அது என்னன்னு சொல்லலாம், நேரடியாகவே சுற்றுமமான நிலையில நேரடியாகவே குருவை தொடர்பு கொண்டு குரு கூட சில யோக ரகசியங்களையும் முறைகள் எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர்களோட ஆசிரியர் எல்லாம் எனக்கு பெற்றிருக்கேன். நான் ஒரு காலகட்டத்தில் நினைச்சேன், ஏன் மக்கள் இந்த ராஜயோக பயிற்சியில குரு மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு விடாத்தனமான ஒரு செயலும் ஈடுபட, எப்ப பார்த்தாலும் குருவை பற்றியும் பல விதமாக குருவை வைத்து பேசுவதும், குருவை பற்றி நினைப்பதும், குருவை பற்றி பாராட்டுவதும் இப்படிலாம் நடந்து கொண்டு வந்தது. ரத்திசிறியை கூட நான் அதை பற்றி எல்லாம் பேசுவேன். என்ன அப்படிலாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்படியெல்லாம் குருவை பற்றி மிக மிக உயர்வாக ஒரு தெய்வீக நிலையெல்லாம் நினைக்கிறாங்களே. அது அந்த நிலை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, குருவோட நிலை குருவுக்கு தெரியும். இறைவனெல்லாம் சித்தர்களோட ஆசையெல்லாம் எனக்கு இருக்கு. இருந்தாலும் கூட அவர்கள் ரொம்ப மிகைப்படுத்துவது போல எனக்கு தோணுது. இது எனக்கே சரிப்படுதா அப்படின்னு கூட நான் ரத்தியஸ்ரீ கிட்ட கலந்து பேசும்போது ரத்தியஸ்ரீ சொல்லுவாங்க, ஒரு வாரத்து சில விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றதுல தவறு இல்லை, உங்கள்கிட்ட அந்த இதெல்லாம் இருக்கு, அவங்க மிகைப்படுத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கு மேலான விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கு, நான் அவங்க கூடவே இருக்கிறதுனால எனக்கு
வந்து சரி மனைவின்ற வகையில என்னதான் இருந்தாலும் ரத்தின் சரி வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு இயக்க தலைவியாக இருந்தாலும் என்ன பொறுத்தவரையிலும் அவர் ஒரு துணைவியார் என் மனைவி அப்படின்ற வகையில என்னது இப்படி சொல்ற உண்மையான நானும் அப்படியே சரி அவங்க பல நிலையில என்ன பார்த்திருக்காங்க தியானம் செய்யும் பொழுது பல விஷயங்கள் அற்புதங்கள் அவங்க பார்த்திருக்காங்க அன்று மட்டும் இல்ல அன்றும் இன்றும் சரி என்றுமே அவங்க பார்ப்பாங்க இன்றும் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க இந்த ஒரு சிறு எனக்கு வந்து எப்பவுமே வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் எதுவுமே இதுவரை வந்து குருவோட வாழ்க்கையில இந்த நிலைக்கு வருவதற்கு அவர் முக்கியமான காரணம் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் பல பயிற்சிகளை வச்சிருக்கேன் இருந்தாலும் அது போயிட்டு அந்த தமிழ்நாட்டுக்கு போய் இந்த சித்தர்களோட என்னைக்கு தொடர்பு வரும்பொழுதுதான் நான் வந்து அதை ரொம்ப இதாக உணர்ந்தேன் அவங்க சொன்னது வந்துட்டு ரத்தின் ஸ்ரீஜி வந்து சொன்னதுக்கும் அங்க நடக்கிற சம்பவமும் மக்கள் என்னை வந்து சும்மா மிகப்படுத்தல அவங்க தெரிஞ்சு செய்தார்களோ தெரியாமல் குருவை வந்து மிக புகழ்ந்தார்களோ நினைத்தார்களோ என்பது எனக்கு தெரியாது ஆனா அதுல ஒரு உண்மை இருக்கு அப்படின்றத வந்து நேரடியா நான் வந்து தமிழ்நாட்டுல போய் பிற ஆயிரக்கணக்கான வருஷங்கள் 1500 வருஷங்கள் உள்ள சித்தர்கள்லாம் நேரடியா தோன்றி என்கிட்ட உரையாடுனதும் சுற்றுமை நிலையில என்கிட்ட உரையாடுனதும் பல ரகசியங்களை சொல்லும் பொழுதுதான் எனக்கு மன நிறைவு மனம் மிக மிக நிறைவடைந்த சிஷியர்கள் வந்து சாதனம் செய்யல குருமேல் வைத்த பக்தினால் அவர்களுக்கே தோன்றிதான் குருவை பற்றியான நிலையில புகழ்ந்து பேசியிருக்காங்க மிக மிக பெரிய நிறைவை கொடுத்தது குருவுக்கு முன்னால் பல சித்தர்கள் இப்ப தொடர்பு கொண்டு இருக்கின்றார்கள் இருந்தாலும் குருவை வணங்கும் பொழுது உங்கள் குருவாகிய யோகஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜீவ் குருவை வணங்கும் போது எல்லாரோட சித்தர் என் உள்ள யார் இருக்காங்களோ யாரெல்லாம் என்னோட தொடர்பு கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களோட ஆசிரியர் எல்லாமே வந்து கிடைக்குது அதான் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி ஐயோ குருக்குனால யாரு இருப்பா தெரியலையே எந்த சித்தர் இருப்பாங்களா நம்மளும் போலாமா போயிட்டு வரலாம் அப்படின்ற சிந்தனைகள் வந்து தேவையில்லாத ஒன்று நம்ம போனாலும் இப்ப பார்க்க முடிய போறது இது கிடையாது அல்லவா அந்த மாதிரி குருவை வணங்கும் பொழுது குருவை நம்பிக்கை வைக்கும் பொழுது குரு துணை கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்பிக்கை நான் இன்றும் சொல்றேன் இந்த இன்னைக்கு 20வது வருஷத்துல வந்து ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ச்சியா இருக்கேன் 20 வருடங்கள் இருந்தும் இந்த 20 வருடங்கள் முதலில் நான் வந்து இந்த ஆர்பிட்டியை ரத்திஸ்ரீ நானும் எப்படி திறந்து வைத்தோமோ அன்று போல இன்றும் இருக்குன்னு தான் நான் சொல்றேன் கடந்து போனதாக எனக்கு தெரியல இன்றுதான் இன்னைக்கு திறந்து வச்சு அவ்வளவு ஒரு மக்களுடைய ஆர்வமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பார்க்கும்போது ஒரே மாதிரியாக தான் எனக்கு இருக்கிறது குருவும் அதே போலதான் எப்பவுமே நினைப்பேன் எந்த பயிற்சிக்கு போனாலும் அவன் இத்தனாவது பயிற்சி அப்படின்னு எழுதி போடுவாங்க நான் எப்பவும் பயிற்சியில பார்ப்பேன் எத்தனாவது பயிற்சி என்ன பொறுத்த மட்டும் அது முதல் பயிற்சியாக தான் நான் நினைக்கிறது ஏன்னா மக்கள் எல்லாம் பயனடைய வேண்டும் அதுக்காக நான் 150வது பயிற்சி சரி இவர்களுக்கு தேவையில்லை முழு கருத்துக்கள் எதுவும் தேவையில்லை நேரடியாக சக்தியை வழங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்க மாட்டேன் எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்பதை தான் கருத்தில் கொண்டு நான் எப்பொழுதுமே பயிற்சி நடத்துகிறேன் அதுபோல என்னை நம்பியவர்கள் அதாவது யோகஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜீவ் குருவை நம்பினவர்கள் உண்மையிலேயே சக்தி யோக சக்தி என்னிடத்துல பெற்றவர்கள் இன்று இந்த பஞ்சனுக்கு வர முடியும் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு புரிந்து உணர்வு இல்லாத காரணமோ அல்ல வேற எந்த காரணமோ ஆனா குருமேல் நம்பிக்கை வைத்து இன்னமும் அந்த பயிற்சியை செய்து வந்தார்கள் என்றால் அல்ல செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் என்னோட ஆசீர்வாதமும் அன்பும் ரத்தின் ஸ்ரீஜி அவர்களுடைய அன்பும் என்னைக்கு இருக்கும் தொடர்ந்து அவர்களும் இந்த பயிற்சியை விட்டிருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்க குருவுக்கு வந்து யார் மேலேயும் எந்த காரணத்தை கொண்டும் யார் மேலேயும் எந்த பகையும் கிடையாது குருவுக்கு வந்து எல்லாருமே சமம் தான் ஆனா குருவை பற்றி எது எப்படி பேசினாலும் அது இறைவன் இப்ப நீங்க என்ன வந்து புகழ்ந்து பேசுறீங்க அது வந்து எல்லாமே இறைவன் கிட்ட தான் போய் சேரும் நான் எனக்கு வந்து சேரும் அப்படின்னு எனக்கு வந்து அது நேரம் இறைவன் கிட்ட தான் போய் அது பேரு புகழ்ச்சி பாராட்டு அனைத்தும் இறைவனுக்குரியது எனக்கு இல்ல இறைவன் அருள் இல்லைன்னா இன்னைக்கு நான் இப்படி அமர்ந்திருந்து உங்களோட பேசிக்கொண்டு இருக்க முடியாது அவ்வளவு போராட்டங்கள் அவ்வளவு சோதனைகளையும் இன்னைக்கு சாதனையாக்கி இன்னைக்கு உங்க முன்னால இருக்குன்னா அது இறைவன் ஆக இன்று இந்த அனிவர்சரியை முன்னிட்டு வந்துட்டு எல்லாமே ஆர்பிடி மக்கள் ஆகிய அனைவருக்கும் நான் சொல்றேன் யோக சக்தியை நல்லா பயன்படுத்துங்க
எதா இருந்தாலும் சரி, அது வந்து வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, ஒரு வைத்தியத்தை போய் நாட்டுறீங்க, டாக்டரை பார்க்குறீங்க, அவருக்கு மூலமா பாருங்க, தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சியை பயன்படுத்துங்க. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. தைரியமா நம்பிக்கையோட செய்யணும், அதுதான் அதுல ஒரு முக்கியம். யோக சக்தி நம்பிக்கையோட பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, உங்கள் குருவாகிய இறைவன் அருளால், இறைவன் அனுக்கிரகம் பெற்றிருக்கேன், சித்தர்களோட ஆசையெல்லாம் பெற்றிருக்கேன். அந்த ஆசைகள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. ஆர்பிடி மக்கள் யாரெல்லாம் பயிற்சி எடுத்தார்களோ உலகம் பூரா இருக்காங்க, இந்த உலகம் பூராவும் இருக்கும். அனைத்து ஆர்பிடி மக்களுக்கும் நான் சொல்றேன், யோக சக்தியை பயன்படுத்துங்க, நம்பிக்கையோட பயன்படுத்துங்க. வாழ்க்கையில வந்து என்றென்றுமே எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடனே வாழ்ந்து மகிழ்ச்சியுடனே இறைநிலையை அடைவது திண்ணம் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து எல்லார் இடத்திலிருந்தும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களும் இயக்க தலைவியாக ஸ்ரீ ஜி அவர்களுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என்றென்றும் இருக்குன்னு சொல்லி விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் அன்பு வணக்கமும் வாழ்த்துக்களும்.